வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் குமரவேல் நெய்வேலியிலிருந்து. இந்த நெய்வேலி நிறுவனத்தில் ஐடிஐ முடித்து அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்த பல்லாயிரக்கணக்கான பயிற்சியாளர்கள் நானும் ஒருவன். இந்த யுனிவர்சிட்டி நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் கிடைச்சா வேலை கிடைச்ச மாதிரி அப்படி தான் இருந்தது 94 காலகட்டத்தில். ஆனால் இந்த பயிற்சி முடிச்சுட்டு இன்னை வரையும் பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த யுனிவர்சிட்டி நிறுவனத்தை நம்பி கடந்த 30 ஆண்டு காலமாக பல போராட்டங்கள் நடத்திகிட்டு இருக்கோம். பல உண்ணாவிரதங்கள், அரை நிறுவன போராட்டம், காத்திருப்பு போராட்டம், பேரணிகள், இது மாதிரி பல போராட்டங்கள் நடத்தி பார்த்துட்டோம். இந்த யுனிவர்சிட்டி நிறுவனம் இது நாள் வரை ஒரே ஒரு பயிற்சியாளர் கூட நிரந்தரப்படுத்தவில்லை. இந்த நிறுவனம் துவங்குவதற்காக இந்த அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுடைய உறவினர்கள், அதாவது அப்பாக்கள், மாமா, இது மாதிரி சொந்த உறவுகள்லாம் இந்த யுனிவர்சிட்டி நிறுவனத்தை ஆரம்ப கட்ட காலத்தில் தன் உயிரையை பயணம் வச்சு இந்த நிறுவனத்துக்காக பாடுபட்டார்கள். இந்த பகுதியில் உள்ளவங்க நிறையா நிலங்களை கொடுத்து இந்த யுனிவர்சிட்டி நிறுவனத்தை வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருந்தார்கள். சுற்று வட்டாரத்து மக்களையும் இந்த யுனிவர்சிட்டி நிறுவனம் வேலைவாய்ப்பு கொடுத்து யுனிவர்சிட்டியில் பர்மனெண்ட் ஆகுங்கிற நம்பிக்கையில் எல்லாத்துக்கும் அந்த பயிற்சியை கொடுத்தாங்க. இந்த பயிற்சி முடிக்கும்போது நானும் அப்ரண்டிஸில் நெய்வேலியில் முடிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ அந்த பயிற்சி ஏன்டா நெய்வேலியில் முடித்தோங்கிறதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன். இந்த யுனிவர்சிட்டி நிறுவனம் ஒரு பயிற்சியாளரோட நம்மளுடைய திறமையை மதிக்கவில்லைன்ட்டு தான் நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். இந்த யுனிவர்சிட்டி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு சில அதிகாரிகள் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன வேலைன்னா, எப்படி ஒரு சேர்மன் வராருன்னா அவர் இருக்க போகிறது ஒரு 3 வருஷம். சார், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், இந்த பயிற்சியாளர்கள் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்களே டீல் பண்ணுவோம், உங்கள்கிட்ட வராமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசி 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 உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படிம்பாங்க. இந்த தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து போராட மாட்டாங்க நமக்காக. ஒரு போராட்டங்கள் எடுத்து நமக்காக வைப்பாங்க. அதுக்குள்ளே வேறு ஒரு பிரச்சனை வரும். இந்த அப்ரண்டிஸ் அப்படியே விட்டுட்டு மற்ற பிரச்சனையில் ஈடுபட்டு அந்த வேலையை முடிச்சுப்பாங்க. இந்த அப்ரண்டிஸ் முடித்த வரையும் யுனிவர்சிட்டி நிறுவனம் ஒரு ஆளை கூட பயிற்சி எடுக்க மாட்டான். முடித்தவங்க பூரா எல்லாம் நடுரோட்டில் நிற்கிறான் இந்த நிறுவனத்தை நம்பினால. இந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் பார்த்தீங்களா, அதில் பதிவு பண்ணி பாருங்கள், 30 வருஷத்துக்கு மேலே ஒரு இன்டர்வியூ கூட அனுப்ப மாட்டான். ஏன்னா நீங்களாம் நெய்வேலியில் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன நெய்வேலியில் வேலை கிடச்சிரும் அப்படின்னு அவன் சொல்லுவான். இவங்களுக்கு என்ன வேலைன்னா, எப்படி நம்மளை வேலை இல்லாமல் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல யுனிவர்சிட்டி நிறுவனம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுச்சு. ஒரு 30 வருஷங்கிறது இந்த பயிற்சியாளர்களுடைய ஒரு தலைமுறையை அழிச்சிட்டாங்க. அதுக்கு இந்த நிறுவனத்துக்கு பெரிய பங்கு உண்டு. இதுக்கு இந்த தொழிற்சங்களும் ஒரு துணையாக இருந்தாங்க. நம்மளுடைய தொகுதி பார்த்திங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பை நம்பி நெய்வேலியை நம்பி நமக்கு 30 வருஷமாக உங்கள் ஃபைல் மேலே அந்த பரன் மேலே இருந்தது, இப்போ தான் சேர்மன் ஆஃபீஸுக்கு வந்துருச்சும்பான். சேர்மன் ஆஃபீஸில் கீழே இருந்த ஃபைல் எடுத்து மேலே வச்சுட்டாம்பான். நம்ம ஒரு போராட்டம் பண்ணால் உடனே ஒரு ஒரு பேச்சு அடிப்படும். அப்ரண்டிஸுக்கு எதாவது வேலை போட போகிறாங்களாமே, அப்படியா? நம்மள்கிட்ட உள்ள பாதி பேர் போராட்டம் பண்ணணும்னு நினைப்பான், பாதி பேர் ஏன் இப்போ பிரச்சனை பண்ணணும், அவன் தான் போட போகிறானே அப்படிம்பான். இது எப்படின்னா, ஒரு பிரித்து ஆளுற சூழ்ச்சி யுனிவர்சிட்டி நிறுவனம். ஃபைல் ஒரு டிரைவர் சொன்னால், ஃபைல் இப்போ டேபிள் மேலே இருக்குது, சேர்மன் இப்போ அடுத்து கையெழுத்து போட்டாருன்னா உடனே உங்களுடைய வேலைவாய்ப்பு ரெடி ஆகிடுச்சுமா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு அகிம்சா வழியிலே பல போராட்டங்கள் கடந்த 30 வருஷமாக வேணால் வீடியோ போராட்டங்கள் பண்ணிப்போம் பாருங்கள். இதில் முதலமைச்சர் தனியாக முதலமைச்சருடைய தனி செல்லுக்கு மெயில் போட்டு எங்களுடைய கோரிக்கை கொடுக்குறது, பிரதமருக்கு மெயில் போடுறது, இதெல்லாம் போராட்டங்களோட ஒரு வழியாக பண்ணோம். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் இந்த அப்ரண்டிஸை பற்றி இந்த மாவட்ட நிர்வாகம் சரி, மத்திய அரசும் சரி கண்டுகொள்ளவே இல்லை. இதோட வேதனைகள் இந்த அப்ரண்டிஸ் முடித்தவங்க பார்த்திங்கன்னா, நமக்கும் ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சிடாதா, நம்ம குடும்பங்கள் நல்லா நம்ம அப்பா அம்மா நல்லா பார்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கவனத்தில் தான் இருந்தாங்க. இந்த மாதிரி பயிற்சி முடித்தவங்க நம்பி அவங்க அப்பா அம்மாக்கள்லாம் இருந்தாங்க. ஏதாவது பையனுக்கு வேலை கிடச்சிடாதா, நம்மளுடைய கடைசி காலத்தை ஒரு நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சாங்க. அதேமாரி இந்த பயிற்சியாளர்கள் என்னென்னா, கல்யாணமே நம்ம பயிற்சி முடிச்சிட்டோம், ஆர்டர் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் 50-52 வயசு வரையுமே கல்யாணம் பண்ணிக்காமல் நண்பர்கள்லாம் இறந்தே போனாங்க.
அதெல்லாம் பார்த்தா நமக்கு பல விதத்தில் ஒரு மனவேதனை. இந்த என்எல்சி நிறுவனத்தினால நம்மலாம் வெளியில் முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிஹெச்எல்ல ஒரு இபியில் முடித்தவங்களுக்கெல்லாம், ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் முடித்தவங்களுக்கெல்லாம் வந்து வேலை கிடச்சிருச்சு. இதுலேயே அந்த நிர்வாகம் என்ன பண்ணான் பார்த்தீங்களா, அவனுக்கு தேவையான மாரி ட்ரேடை சேஞ்ச் பண்ணி, பயிற்சியை வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, அவனையும் வந்து புதுசாக இவங்களுக்கு தேவையான மாற்றி அமைச்சு பயிற்சி கொடுத்தான். அவனையாச்சும் எடுத்துக்கமா வேணாமா? அவனுக்கு இதை விட்டால் வெளியில் வேலையே கிடையாது. என்எல்சிக்கு தேவையான மாதிரி பயிற்சியை மாற்றிட்டேன், அப்போ அவன் எங்கே வேலைக்கு போவான்? அதையும் யோசிக்க மாட்டானோ. இந்த அதிகாரிகள்லாம் எப்படின்னா, நம்ம ஒரு 3 வருஷம் இருக்க போகிறோம், நம்ம வந்துட்டு ஏன் இந்த பிரச்சனை இப்படியே விட்டுட்டு நம்ம மட்டும் போயிடுவோம். நம்ம 3 வருஷத்துக்கு இந்த பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு தான் 2 அடிமை மாரி 2 பேர் வச்சுப்பாங்க கூட, அட்வைசர்கள். அட்வைசருக்கு என்ன வேலை? அட்வைசர் வேலை முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆனால் போனான்னா அடுத்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது தெரியாதா? அட்வைசர் இல்லாமல் இந்த என்எல்சி நிறுவனம் செயல்பட தகுதி இல்லையா? தகுதியான அதிகாரிகளை இந்த நிர்வாகம் சரியாக பயன்படுத்தவில்லை. இந்த கைக்கூலி மாரி 2 அட்வைசர் வச்சுக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த என்எல்சி நிறுவனம் யாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்காம இப்படி ஏமாற்ற எவ்வளவோ நம்ம இருக்க வரையும் பிரச்சனை நம்ம இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்கிற மனப்போக்கு தான் இருக்குது. இந்த தொழிற்சங்கங்களும் பல இடங்களாக போராடினாங்க, ஏதோ எங்களுக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு இளைஞர்களுடைய வாழ்க்கையை இவ்வளோ நாள் வீணாக்கிட்டாங்க. நாங்களும் பல கட்ட போராட்டங்கள் பண்ணி பார்த்துட்டோம், எதுவும் இதுவரை நடக்கலை. இப்போது நம்ம ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி நம்மளுடைய கோரிக்கையை திருப்பியும் ஒரு முறை என்எல்சி நிறுவனத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல பார்த்தா என்எல்சி நிறுவனம் இதுவரையும் நம்மளை செவி சாய்த்தே பார்க்கல. பல கட்ட போராட்டங்கள் 5 நாள் உண்ணாவிரதம், உயிரை பணையை வச்சு அவ்வளோ ரோட்டில் மழையிலையும் வெயிலையும் கிடந்தாங்க. எஸ்பிஐ கூப்பிட்டு பேசுகிறாரு சேர்மனு, விருத்தாசலம் தொகுதி எம்எல்ஏ, நெய்வேலி தொகுதி எம்எல்ஏ எல்லாம் உட்காந்துருக்கோம், எஸ்பி இருக்கார். அந்த நேரத்தில் பார்த்தா சேர்மன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யோசித்து சொல்லுங்கள், உங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை இப்போ நீங்களே ஏற்படுத்தி தரோம், பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மாவட்ட கலெக்டர் இல்லை, அதனால் ஒரு 10 நாள் கழிச்சு வைக்கலான்னாங்க. 10 நாள் கழிச்சு நம்மளோட போராட்டங்களை அப்படியே அமுக்கி போட்டாங்க. ஒவ்வொரு முறையும் இதுமாரி தான் போராட்டங்கள் வந்து தீவிரமாக இருக்கும்போது இந்த காவல்துறை வைத்துக்கொண்டு இந்த என்எல்சி நிறுவனம் போராட அனுமதி தராது, கோர்ட்டுக்கு அங்கே போய் ஒரு ஸ்டே வாங்கிக்கிறது, என்எல்சிக்குள்ளே இவங்க போராடக்கூடாதுன்னு. நீங்கள் வேலை கொடுத்தா நாங்கள் ஏன் ரோட்டில் இன்னும் போராட போகிறோம்? இந்தமாரி நடுவில் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் சிஐடியும் தோமுசாவும் ஒரு ஒப்பந்தம் போடும்பொழுது 60% வேலைவாய்ப்பு வந்து என்எல்சியில் வேலை செய்கிற கான்ட்ராக்ட் மற்றும் சொசைட்டி தொழிலை கொண்டு நிரப்பிக்கொள்வதாகவும், பாக்கி 40% இந்த பயிற்சியாளரை கொண்டு நிரப்புவதாகவும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனால் இது நாள் வரையும் அதையும் செயல்படுத்தவில்லை. எப்படின்னா அந்த அந்த ஒரு வருட காலம் எப்படியா ஓட்டிகிட்டு போயிடலாமா, இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை காலம் கடத்தி இந்த அப்ரண்டிஸ் சமுதாயத்தையே சீரழித்து இந்த என்எல்சி நிறுவனம். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் அந்த என்எல்சி நிறுவனத்துக்காக சொல்லுங்கள்? எங்கள் அப்பாலாம் 38 வருஷம் சர்வீஸ் பண்ணார். எவ்வளோ பேர் இந்த மாதிரியான சர்வீஸ் முடிச்சுட்டு நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்காத நெய்வேலியில் நினச்சாங்க. இந்த என்எல்சி நிறுவனத்தில் வேலை செஞ்சதுக்கு வெக்கப்படுறேன் நான்லாம். இதனால் வரையும் பயிற்சி முடிச்சுட்டு வேலைக்காக இந்த என்எல்சி நிறுவனத்தை நம்பியே இருந்ததுனால எங்களுடைய வாழ்வாதாரம் வீணாக போனது. எங்களுக்கு திறமையை வச்சு இந்த என்எல்சி நிறுவனம் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். எங்களை சாதாரணமாக இட போட்டுறாதீங்க, இந்த தொழிலாளர்களை என்எல்சி நிறுவனம் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை, இது ஒரு திறமைன்னு வேறு நினச்சிக்கிறாங்க. இங்கே வெளியிலேருந்து வர்ற ஒரு அதிகாரிகளுக்கு நெய்வேலி பற்றி தெரியாது. இந்த நெய்வேலியிலே பிறந்து வளர்ந்து படித்த டைரக்டர் லெவலில் வரையும் அந்த விக்ரமன் குடும்பம் தெரியாது இந்த நெய்வேலி மக்களுக்காக தமிழர்களுக்காக ஏதாவது செய்யணும்னு. ஏதோ ஒரு வடநாட்டிலேருந்து வந்த ஒரு இந்திய அதிகாரிக்கு வந்து நம்ம எப்படி போனால் என்ன அப்படிங்கிறது வேணால் இருக்கலாம். ஆனால் இங்கேயே இருக்கிற ஒரு அதிகாரி கூட நம்மளோட பிரச்சனைகள் தெரிய மாட்டேங்குது. அதிகாரி வந்தால் வேலை நடக்குமா அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்த்துருந்தா தொழிற்சங்கங்கள் என்ன சொல்கிறான், இந்த அதிகாரி போனால் அவங்களுக்கு வேலை நடந்துடும். எப்படி இருக்குது பாருங்கள். அதிகாரி வச்சு பயன்படுத்தி நமக்கு வேலை வாங்கி தர மாட்டாங்க. இந்த அதிகாரிகள் வந்து எப்படா போவான்னு பார்க்குறான். இந்த 2 அட்வைசர் இருக்காங்க பாருங்கள், சதீஷ் பாபு, தியாகராஜன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் குறியாக இருக்காளுங்க. இவங்களுக்கு வந்து பதவி நீடிப்பு, அதாவது ரிட்டையர்டான பிறகு அட்வைசர். இந்த அட்வைசர் இல்லாமல் என்எல்சி நிறுவனம் செயல்படாதா? இந்த திறமை இல்லையா? இவங்களை சும்மா வீட்டுக்கு போகிறவங்க உட்கார வச்சுட்டு சம்பளம் கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணுவான், எங்களுக்கு வேலை கொடுத்துருன்னு நினைப்பானா? கண்டிப்பாக கிடையாது. ஏற்கனவே எப்படி நாங்கள் இருக்கும்போது ஏமாற்றணும் அதே தான் இவங்க செய்ய போகிறாங்க. இந்த அட்வைசர் நமக்காக என்ன பிரயோஜனம்?
நமக்கு ஏதாவது பண்ணிவிடுவாங்களா? கேட்டால் இந்த அட்வைசர் போயிட்டும் உங்களுக்கு நல்லது நடக்கும், அந்த டேரக்டர் போயிட்டும் உங்களுக்கு நல்லது நடக்கும். என்னய்யா இது? ஒரு திறமையான ஆட்களை வந்து வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. என்எல்சி நிறுவனத்தில் இந்த போராட்டங்கள் பண்ணியும் எவ்வளோ ஏமாற்றுகள் உங்களை நம்பி. இந்த நெய்வேலியில் முடித்தா ஒரு வேலைவாய்ப்பு கூட கொடுக்காம நீங்களாம் எதுக்கு அப்ரண்டிஸ் கொடுக்குறீங்க? என்எல்சி நிறுவனம் வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா? சட்டப்படி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்களா? சட்டப்படி ஆள் எடுக்கணும் தெரிஞ்சுதா உங்களுக்கு? வருஷத்துக்கு 1000 பேர் 1500 பேர் அப்ரண்டிஸ் கொடுக்குறீங்க, அவனை வச்சு வேலை வாங்கிக்கிறீங்க. இன்றைக்கி இதை வச்சு நீங்கள் இந்த நிறுவனத்தை ஓட்டி கொண்டிருக்கீங்க. அவனுக்கு வேலை கொடுக்கணும்னு தெரியாது? சரி, கட்டாயம் கிடையாது. வேலைக்கு எடுக்கும்போதாச்சும் உனக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா அவனுக்கு? அது கூடமா அந்த அதிகாரிகளுக்கு தெரியாது? வருஷத்துக்கு ஒரு 100 பேர் போட்டிருந்தாலும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3000 3500 பேர் இன்றைக்கி என்எல்சி நிறுவனத்தில் நல்லா ஒரு திறமையான பயிற்சியாளர்கள்லாம் வேலையில் இருந்திருப்பான். இருக்க பயிற்சி முடிச்சுட்டு ஜாயின் பண்ண போகிற ரிட்டையர்ட் ஆகி போகிறான். என்எல்சி சேர்மன் போயிடுவார். அதுக்கப்புறம் இங்கே உள்ளவன எப்படியா வாடகைக்கு ஏதாவது விட்டுடலாம், விற்றுட்டு போயிடலாம் தனியாருக்கு, அது மாதிரி நோக்கி தான் போயிட்டுருக்கு. தொழிற்சங்கங்களுக்கு ஒரு உடந்த இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர் கிடச்சிருக்காங்க. 2 அமைச்சர்களும் நினச்சிருந்தால் இந்த என்எல்சியில் நம்ம அப்ரண்டிஸ் விஷயத்தை முடித்து கொடுத்துருக்கலாம். அவங்களும் அவங்களோட வேலையை பார்த்துக்கிறவங்க வழிய இந்த அப்ரண்டிஸ் பயிற்சியாளர்களுடைய பிரச்சனைகளை காதிலே வாங்கிக்கல. பல முறை அமைச்சர்கள் சந்திச்சிட்டோம், எம்எல்ஏ சந்திச்சுக்கிட்டோம். இந்த 4 தொகுதி எம்எல்ஏக்களையும் பல முறை பார்த்து நம்மளோட கோரிக்கை பல வருடங்களாக இந்த நிலுவையில் உள்ள கோரிக்கையை முடித்து தரணும்னு இதுவரையும் நினைக்கவே இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே நேராக இந்த தேர்தலில் வந்து ஏதாவது நம்மளும் வந்து ஒரு 100கணக்கான பேர் அந்த தேர்தலில் வந்து போட்டியிட வச்சு இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போகணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. இதுவும் ஒரு போராட்ட உத்தி தான். ஏதாவது நம்ம செஞ்சால் தான் இந்த தொகுதியில் இந்தமாரி அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வரணும்னா இந்த மாவட்ட கலெக்டராக இருக்கட்டும், தேர்தல் அலுவலகமாக இருக்கட்டும், காவல் கண்காணிப்பாளராக இருக்கட்டும், நம்மளுடைய பல வருட போராட்டத்தை இந்த தேர்தலில் நம்ம கண்டிப்பாக எதிரொலிக்கணும். கண்டிப்பாக நம்ம இந்த தேர்தலில் ஒத்துமையாக இருந்து பல வேட்பாளர்களை இந்த தொகுதியில் இறக்கி நெய்வேலி தொகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்த முயற்சி செய்வோம். நன்றி நண்பர்களே, வணக்கம். உங்களுக்கு குமரவேல், நெய்வேலியிலிருந்து.